ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சின்ன மருமகள் சீரியலில் நம்ம தமிழ்ச்செல்வி ஜென்னியை வச்சு நம்ம ராஜாங்க ஐயா சக்தியை கொலை பண்ணலாம் அப்படின்னு ஆதாரத்தோட கோர்ட்டில் நிரூபிக்கிறாங்க. கோர்ட்டில் நம்ம ராஜாங்க ஐயாவை ரிலீஸ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வர அந்த நேரத்தில் நம்ம தமிழ்ச்செல்விக்கு பிரசவ வலியும் வருது. எங்கள் வீட்டு வாரிசு இந்த உலகத்தில் பிறக்க போகுதா அப்படின்னு சந்தோஷப்படுற ராஜாங்க ஐயாவுக்கும் சேதுவுக்கும் கண்டிப்பாக நம்ம தமிழ்ச்செல்வி தனக்கு பிறக்கிற குழந்தைங்கள கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு தலை முழுகிட்டு ஊர்லேருந்து வீட்டுக்கு நடந்தே போகிற நம்ம தமிழ்ச்செல்வி இனிமேல் அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த உறவுக்கும் எனக்கும் எந்த ஒரு ஒட்டு உறவும் இல்லை அப்படின்னு தலை முழுகிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆனாலும் வசந்திக்கும் நம்ம செல்லப்பாண்டிக்கும் ரொம்பவே கோவம் வருது. இப்படி மாதம் கர்ப்பிணி பொண்ணை தன்னந்தனியாக வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்காங்களே அப்படின்னு ராஜாங்க வீட்டு மேலே மட்டும் இல்லை, நம்ம செல்லப்பாண்டி மேலேயும் வசந்திக்கு பயங்கர கோவம் வருது. தமிழ்செல்வி சொன்னா அப்படின்னு தெரியாத 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி நம்ம பொண்ணை நடு தெருவில் நிற்க வச்சிட்டிய, என் பொண்ணு வாழ்க்கையவே கெடுத்துட்டிய அப்படின்னு வசந்தி செல்லப்பாண்டியோட சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. ஆனால் செல்லப்பாண்டி இப்போ கூட நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் வசந்தி, நம்ம தமிழ் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னிச்சு, பாரு என் ஃபோனை தமிழ் தான் பேசிச்சு, ரெக்கார்டு கூட ஆகிருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, அப்பா நான் இந்த டைமில் குளிக்க தான் போனேன், திரும்ப நான் சொன்னேன்னு சொல்லி போய் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை தமிழ் நான் ஃபுல்லாக அப்போ போதையில் கூட இல்லை, உன் குரல் தான் எனக்கு கேட்டுச்சு, ராஜாங்க ஐயாவே சொல்லி நீ சொன்னதுனால தான் நான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், 2 பிள்ளைங்களும் நல்லா வாழணும்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் அந்த சக்தி பையனை இப்படி ஆணவ கொலை பண்ணுவார் ஓ மாமனாரே அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல தமிழ் அப்படின்னு செல்லவாண்டி கலையில் அடிச்சுக்கிட்டு அழுவுறாரு. இல்லைப்பா, என்னோட மாமா கண்டிப்பாக இந்த கொலையை பண்ணியிருக்கவே மாட்டார், அதை நான் எந்த அளவுக்கு நம்புகிறேனோ அதே போல் நான் உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லைப்பா, இதுவும் சத்தியம், வீட்டில் இருக்கவங்க தான் நம்ப மாட்டாங்க அப்படின்னா என்னை பெற்றவர் நீயே இப்படி சொல்லலாமா அப்படின்னு நம்ம தமிழ்செல்வி செல்லப்பாண்டி மேலே கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்னிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் எப்போ சக்தி செத்து போனாரோ அன்னையிலேருந்தே ஜென்னி ஃபோன் ஆஃப்லேயே இருக்குது. ஜென்னியோட வாக்குமூலமோ தாமஸோட வாக்குமூலமும் தான் ராஜாங்கம் ஜெயிலில் இருக்கிறதுக்கும் ராஜாங்கம் மேலே பழிய விழுறதுக்கும் முக்கிய காரணமாக இருந்துச்சா அப்படின்னு நம்ம தமிழுக்கு தெரியும். ஆனால் ஜென்னி ஃபோன் ஏன் ஆஃப்லேயே இருக்குது, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம தமிழ் மறுபடியும் ஃபோன் போட்டு பார்த்தா கூட ஜென்னி ஃபோன் எடுக்கவே இல்லை. என் வாழ்க்கை தான் நாசமாச்சுன்னு நினச்சேன், கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே ஜென்னி வாழ்க்கையும் போயிருச்சே, நான் போய் ஜென்னியை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல செல்லப்பாண்டியை கூட்டிக்கிட்டு நம்ம தமிழ் ஜென்னி வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே ஜென்னியோட அம்மா, ஜென்னியோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே, நீயெல்லாம் ஒரு பொண்ணா, நீயும் உன் மாமனாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, ஏதோ போனால் போது அப்படின்னு சக்தியையும் ஜென்னியையும் கூட்டு வந்தால் இப்படி கூட்டு சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையை கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு இந்த ஜென்னியோட அம்மா அழுகுறாங்க. நான் ஒன்றுமே பண்ணலை, நீங்களாவது நம்புங்க, ஜென்னிக்கு எப்போவுமே நல்லது நடக்கணும்னு தான் நினப்பேன், ஆனாலும் எப்போ என் மாமா இந்த விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்னு சொன்னாரோ அதுக்கப்புறமே நான் ஜென்னிக்கு கால் பண்ணி எப்போவும் இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் ஜென்னிக்கு சக்திகிட்டேருந்து கால் வந்து ஜென்னி சக்தியோட போய் என் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, அதுக்கு காரணமும் நான் தான் சொல்கிறாங்க. இந்த விஷயமே என்னால் ஏற்றுக்க முடியலங்கிறப்போ என்னோட மாமாவும் தாமஸ் அங்கிளும் ஒன்றா சேர்ந்து எப்படி சக்தியை கொன்னாங்க, இதையும் என்னால் நம்பவே முடியல. ஜென்னி எங்கே, ஜென்னிக்கு ஃபோன் எடுக்கவே இல்லையா அப்படின்னு மறுபடியும் தமிழ் கேட்குறாங்க. ஆனால் ஜென்னியோட அம்மா அவள் வாழ்க்கையே நாசமாக போச்சு, அதனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இனி அவள் ஏறவே கூடாது அப்படின்னு அவளோட மாமா வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டோம், அவள் இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கா, அவள் ஃபோனுக்கு என்னாச்சுன்னெலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஜென்னியோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க முகத்தில் எந்த ஒரு வருத்தமுமே தெரியல. நம்ம தமிழுக்கு சந்தேகம் வருது, சரி அவள் ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தால் கொடுங்க, அவங்க மாமா வீட்டுக்கு அமிச்சேன்னு சொன்னீங்களே மாமா நம்பர் கொடுங்க, நான் ஜென்னிக்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம தமிழ் கேட்குறாங்க. ஆனாலும் ஜென்னியோட அம்மா அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, என் பொண்ணோட வாழ்க்கையை இன்னும் என்ன நாசம் பண்ணணும்னு நீ காத்துக்கிட்டு இருக்க, வெளியே போ முதல்ல அப்படின்னு சொல்லி ஜென்னியோட அம்மா சொல்லிட்டு கதவை படான்னு சாத்திடுறாங்க. செல்லப்பாண்டிக்கு இந்த அம்மா மேலே ஒரு சந்தேகம் வருது. என்னம்மா, பெத்த பொண்ணு வாழ்க்கை நாசமாயிருச்சு, சக்தி பையன் செத்து போயிட்டான், ஆனால் அந்த சக்தி பையனை எரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை மாமா வீட்டுக்கு அமிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க,
இவங்க முகத்தில் எந்த ஒரு வருத்தமுமே இல்லை அப்படின்னு செல்லப்பாண்டி சந்தேகப்பட, நீ என்னப்பா கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு இன்னும் இவங்க மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் ஜென்னியை பார்க்கணும், அவகிட்ட ஒரு 2 வார்த்தை ஆறுதலாக பேசணுன்ட்டு வந்தேன், அது நடக்கலையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே செல்லப்பாண்டி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. எல்லா பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு அழுக சவுண்டு கேட்குதுமா எனக்கு அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா நீ சரியில்லை, நீ போதையில் இருக்கியா இப்போ கூட அப்படின்னு நம்ம தமிழ் கேட்குறாங்க. நீ உன் வாழ்க்கை எப்போ நாசமாச்சுன்னு நம்ம வீட்டுக்கு வந்து நின்னியோ நான் அப்பயே போதை போடுறதே நிறுத்திட்டேம்மா, என்னை நம்புமா அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் மறுபடியும் அழுக சவுண்டு எனக்கு கேட்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு எல்லா பக்கமும் நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. நம்ம தமிழ், நான் வீட்டுக்கு போகிறேன், நீ என் கூட இப்போ வரியா வரப்போகிறது இல்லையா, நீ என்னை நட்டாத்தில் விட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நடந்து போக, இருமா ஜென்னி இந்த வீட்டில் தான் இருக்கா, அவள் வெளியே போகவே இல்லை, எனக்கு ஏதோ தட்டுப்படுதுமா அப்படின்னு செல்லப்பாண்டி வீட்டோட பின்பக்கம் போக அங்கே இருக்கிற கோடவுனில் ஜென்னியை அடைச்சி வச்சுருக்காங்க. அம்மா அம்மா இங்கே தான் அந்த ஜென்னி பொண்ணு இருக்குது, நான் கல்யாணம் பண்ணி வச்சல அந்த பொண்ணு தான் அம்மா அப்படின்னு நம்ம தமிழை கூட்டிக்கிட்டு செல்லப்பாண்டி போக அந்த ரூமை அடைச்சி வச்சுருக்க அங்கே ஜென்னி அழுதுகிட்டே இருக்காங்க. அரை மயக்கத்தில் அவங்க புலம்பிக்கிட்டு வேற இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம தமிழ், அப்பா பூட்டை உடப்பா, ஜென்னியை வெளியே கூட்டிகிட்டு வாப்பா, நம்மளோட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் ஜென்னியை காப்பாற்றிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜென்னிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்க மயக்கத்தை தெளிய வச்சு, ஜென்னி என்னாச்சு ஜென்னி, என்னால் தான் உன் வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு இங்கே நீ ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என் மாமா ஜெயிலில் இருக்கார், எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க, என் புருஷன் கூட என்னை நம்பலை, நீயும் இப்படி அரை மயக்கத்தில் கிடக்கிறிய, என்ன தான் நடந்துச்சு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஜென்னி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் தமிழ், நீ எந்த தப்புமே பண்ணலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு தமிழா அப்படின்னு ஜென்னி சொல்கிறாங்க. ஜென்னி நீயாவது என்னை நம்புனியே, என்ன தான் நடந்துச்சு, உனக்கு என்ன விஷயம் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்ல, இப்போ ஜென்னி பார்த்திங்கன்னா அவங்க ஜாக்கெட்குள்ளேருந்து ஃபோனை எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லை. இப்போ நம்ம தமிழ் தான் அந்த ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு இதில் என்ன உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, இதில் ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது, என்னோடய சக்தியை எங்கள் அப்பா இழுத்துட்டு போயிட்டு அப்படியே ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணாங்க, அப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரியே இழுத்துட்டு வரேன்னு சொன்னதுனால நான் சக்திக்கு ஃபோன் போட்டு பார்த்தேன், சக்திக்கு வீடியோ கால் பண்ணதுனால வீடியோவை ஆன் பண்ணிட்டாரு, இருந்தாலும் அவரால் பேச முடியல, அடியாளுங்க இழுத்துட்டு போகிறதுலேருந்து அவரை கொலை பண்ணுற வரைக்கும் எல்லாமே என் கண்ணு முன்னால் நடந்துச்சு, ஆனால் இதில் உன் மாமாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாத்தையும் முழுக்க முழுக்க பண்ணது என்னோட அப்பா தான் அப்படின்னு ஜென்னி அழுகுறாங்க. ஆனால் உங்கள் அப்பா எதுக்கு எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தமிழ் கேட்க, இதில் தான் எங்கள் அப்பாவோட சூழ்ச்சியே இருக்குது, எங்கள் அப்பாவும் அந்த நீதிமானும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உங்கள் மாமாவை மாட்டி விடுறதுக்கு போட்ட பிளான் தான் இது. உங்கள் மாமா அங்கே வந்தப்போ பேசிட்டு எங்கள் அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனால் அவர் அங்கே வர வைக்கிறதுக்காக இந்த நீதிமானும் எங்கள் அப்பாவும் பிளான் போட்டுட்டு அவர் போனதுக்கப்புறம் என்னோடய சக்தியை வெட்டி கொண்டுட்டாங்க, எல்லாத்தையும் என் கண்ணால் பார்த்தேன், ஆனாலும் எங்கள் அப்பா என்னை மிரட்டி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சக்தியை இவர் தான் சக்தின்னு காட்ட வச்சு என்ன வாக்குமூலம் கொடுக்கவும் வச்சு உங்கள் மாமாவுக்கு எதிராக என்னையே ஒரு வாக்குமூலம் கொடுக்க வச்சிட்டாங்க, நானே ஒரு சாட்சி ஆயிட்டேன், இதுக்கு மேலே நான் வெளியவே வரக்கூடாது, எப்போ கோர்ட்டில் கேஸ் வருதோ அப்போ என்ன ஒரு சாட்சியாக கொண்டு போய் நிறுத்தி ராஜாங்கத்தை ஜெயிலில் போடணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அப்பாவோட பிளான். ஆனால் இதில் எங்கள் அப்பாவுக்கும் நீதிமானுக்கும் என்ன சம்மந்தம், நீதிமான் இதில் எப்படி வந்தார், நீதிமானுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க யாரோ சூழ்ச்சி வேலை பின்னியிருக்காங்க, உங்கள் வீட்டில் ஒருக்கர் தான் இந்த நீதிமானுக்கு ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க, இந்த நீதிமான் நல்லவரே கிடையாது, எங்கள் அப்பாவும் அந்த நீதிமானும் ஒன்றா சேர்ந்து என் சக்தியை கொன்னுட்டாங்க தமிழா அப்படின்னு ஜென்னி அழுகுறாங்க. ஜென்னி நீ அழுவாத ஜென்னி, சக்தியோட நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் வயிற்றில் வளருது, உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காகவாவது நீ நல்லா சாப்பிட்டு இனிமே தெம்பா நீ வாழணும் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்கிறதோடு இல்லாமல் நீ என் மாமாக்காக கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு ஜென்னியை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ராஜாங்க ஐயாவை இவர் தான் சக்தியை கொலை பண்ணாரா அப்படின்னு நிரூபிக்கிற அந்த நேரத்தில் நம்ம தமிழ் ஜென்னியோட போய் சக்தி ஜென்னிக்கு வீடியோ கால் பண்ணது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அவர் கொலை பண்ண வரைக்கும் தாமஸ் என்னென்ன பண்ணார், அங்கே ராஜாங்க ஐயா வந்து என்ன பண்ணார் அப்படின்னு எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜாங்க மேலே எந்த தப்பும் இல்லை, தாமஸ் தான் கொலை பண்ணியிருக்காரு, தாமஸ்க்கு பின்னாடி இருந்து எல்லா உதவியும் செஞ்சது நீதிமான் தான்,
நீதிமானுக்கு பின்னாடி ராஜாங்க வீட்டிலேருந்து யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கோர்ட்டில் ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க சேதுவுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது நீதிமானா. நம்ம அப்பாவுக்கு எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கான். நம்ம சக்தியை பற்றி பேசுகிறப்போ தாமஸ்க்கு பின்னாடி இருந்து இந்த நீதிமான் தான் சொல்லி கொடுத்துருக்கான். அவன் தான் ஒன்றா சேர்ந்து சக்தியை கொண்டுட்டு அந்த பழியை நம்ம அப்பா ராஜாங்க மேலே போட்டிருக்கான். ஏன் தமிழ் தான் என் அப்பா இந்த கொலையை பண்ணல அப்படின்னு நிரூபிச்சிருக்கா. தமிழ் என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் தான் உன் மேலே பழி சொல்லிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிற சேது தமிழ் வீட்டை விட்டு போகும்போது இந்த வீட்டிலேருந்து தான் யாரோ சூழ்ச்சி வேலை பின்னிருக்காங்கன்னு சொன்னான். அதே போல தான் ஜட்ஜு யார் அந்த சூழ்ச்சிக்காரங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. யார் அவங்க அப்படின்னு சேது கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. ராஜாங்கமும் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு போகிறாரு. போலீஸ்காரங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இந்த வீட்டில் யார் நீதிமானோட கான்ட்ராக்டில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு ராஜாங்கம் எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்தி கேட்குறாரு. ஆனாலும் இந்த ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா 3 பேருக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு. எங்கே நீதிமான் மாட்டி 3 பேரையும் நம்மளையும் மாட்டி விட்டுருவாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்க. போலீஸ் வந்தாங்கன்னா எல்லாரையும் செக் பண்ணுவாங்க. நீங்களா ஒத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு இங்கே ராஜாங்கம் மிரட்டிக்கிட்டு இருக்க. போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. எல்லார் ஃபோனையும் செக் பண்ணுறப்போ நம்ம ஈஸ்வரி ஃபோன்லேருந்து தான் அடிக்கடி நீதிமானுக்கு கால் போயிருக்கு. ஈஸ்வரியோட சேர்த்து வேறு யாரெல்லாம் நீதிமானோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி வேலை பின்னதா அப்படின்னு ராஜாங்கம் கேட்க இந்த சித்ராவும் ஐஸ்வர்யாவும் அப்படியே பதுங்குறாங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு கோபம் வந்துடுது. இந்த சித்ராவும் ஐஸ்வர்யாவும் தான் என்னோட சேர்ந்து நீதிமானோட சேர்ந்து உங்களை ஜெயிலுக்கு போட வச்சது அப்படின்னு அவங்களே வெளிப்படையாக பேச, நான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா, நீ கெட்டதும் இல்லாமல் இப்படி சின்ன பிள்ளைங்களையும் கெடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு ராஜாங்க ஐயா நீங்கள் 3 பேரையும் இழுத்துட்டு போங்க அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு ஆர்டர் போட போலீஸ்காரங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சேது தமிழ் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே தமிழுக்கு எதிராக குழி பறிச்சிருக்காங்க. அப்பாவை ஜெயிலில் போட்டு அந்த அடி அடிக்கிறப்போ எதுக்கு சந்தோஷப்பட்டீங்க சின்னம்மா அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து சேது கேட்க, உன் தமிழ் வீட்டை விட்டு போகணும்ல அதுக்காக தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, முதல்ல இழுத்துட்டு போங்க இந்த சதிகாரியா அப்படின்னு சேது சொன்னாலும் தமிழ் மேலே இப்போ தான் இறக்கம் வருது. ஆனால் நம்ம தமிழ் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறவங்கள யாரையுமே உறவுக்காரங்களை ஏற்றுக்கவே கூடாது. நம்ம தமிழ் எப்போ வீட்டை விட்டு போனாங்களோ அதுதான் நல்ல முடிவு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.